இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான மட்டன் ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த டிஷ் பேர் மட்டன் ரோஹன் ஜோஷ். அதுக்கு தேவையான பொருள்லாம் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். ஸோ கிரேவியோட திக்னஸ்க்காக நம்ம 2 பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 3 தக்காளி முந்திரி வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தோல் உரித்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அடுத்து ஆனியனையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதையும் பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வயசில் வீக்கெண்ட் வந்தாலே காலையில் எந்திரிக்கும் போதே அம்மா இட்லி கறி குழம்பு வாசத்தோடு தான் நம்ம எந்திரிப்போம். அதே மாதிரி இப்போயுமே கல்யாணத்துக்கு அப்புறமும் வீக்கெண்டில் நான்வெஜ் இல்லைனாலே அது ஒரு வீக்கெண்ட் ஃபீலே கொடுக்காது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் கீ சேர்த்துட்டு இந்த ட்ரை மசாலாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு 1/2 kg மட்டன் இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஸோ மட்டனை நம்ம ஆயிலில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஆயிலில் குக் ஆகினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கோமோ அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன். இந்த கிரேவி ரைஸ் கூடயும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இந்த மட்டன் குக் ஆகிறதுக்குன்னு நம்ம தனியாக எதுவும் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக தான் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அடுத்து நம்ம தனியாத்தூள் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால மீட் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட் ஆகும். ஆனால் இந்த கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். எதுனா நம்ம சிம்லேயே வச்சு ஸ்லோ குக் பண்ணால் தான் அந்த கிரேவியும் சூப்பராக வரும், மீட்டும் நல்லா குக் ஆகி வரும். ஸோ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 minutes தண்ணி அதிலிருந்து வெளியே வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். நல்லா குக் ஆனதுனால நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நம்ம அந்த தக்காளியும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மட்டனில் நம்ம இப்போ சேர்த்த அந்த முந்திரி கிரேவி, ஆனியன் பேஸ்ட் இதெல்லாமே மட்டனில் அதோட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஸ்லோ குக் தான் நம்ம பண்ணுறோம். எல்லாமே சிம்மில் வச்சு தான் குக் பண்ணுறேன். இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு காரம் பத்தாதனால நான் தனி மிளகாத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதில் எவ்வளோ உங்களுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/2 glassலேருந்து 1 glass வரைக்கும் ஊற்றலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 45 minutes நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் வரும். நான் 1 glass தண்ணி சேர்த்துருந்தேன். அந்த தண்ணி நல்லா குறைஞ்சி நல்லா திக்கான ஒரு கிரேவி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு கரம் மசாலா ஒரு 1/4 teaspoon போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட மட்டன் ரோஹன் ஜோஷ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.